களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்தில் டேய் பச்சை என்று மழலை குரலில் அழைத்து இன்று வரை அனைவரது மனதிலும் பசுமையாக பழகி வரும் உலகநாயகன் கமலஹாசனின் பிறந்த நாள் இன்று. பார்த்த முதல் நாளே உன்னை பார்த்த முதல் நாளே தெரிந்துவிட்டது திரைவானில் ஒரு வால் நட்சத்திரமாய் கமலஹாசன் வருவார் என்று. குழந்தை நட்சத்திரமாக களத்தூர் கண்ணம்மாவில் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே பாடல் பாடி அறிமுகமானவர். அபூர்வ ராகங்கள், 3 முடிச்சு, 16 வயதினிலே, 3ஆம் பிறை, சிகப்பு ரோஜாக்கள், விக்ரம், அபூர்வ ராகங்கள், மைக்கேல் மதன காமராஜன் போன்ற படங்கள் மைல்ஸ்டோன் என்றால் மிகையாகாது. நடிப்பில் மட்டுமல்ல, சிறந்த நடன கலைஞர், பாடகர், சிறந்த அரசியல் தலைவர், இப்படியாக பன்முகத்தன்மை கொண்டவர். தமிழ் மொழி மட்டுமல்ல, இந்தி திரையிலும் கொடிகட்டி பறந்தவர். ஏக் துஜே கே லியே படத்தில் மேரி ஜீவன் சாத்தி பாடல் செமஹிட். நாயகனாக, தேவர் மகனாக, சிறந்த நடிப்புக்காக தேசிய விருதுகளை பெற்றார். சலங்கை ஒலி, வாழ்வை மாயம், ஜப்பானில் கல்யாண ராமன் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை. எழுத்து சித்தர் பாலகுமாரனின் கதைவசனத்தில் உருவான குணா படத்தில் கண்மணி, அன்போடு காதலன் பாடல் இன்றும் எல்லோராலும் முணுமுணுக்க பாடும் பாடலாகும். தசாவதாரம் படத்தில் 10 வேடங்களில் நடித்து அசத்தியுள்ளார். இவர் பெற்ற விருதுகள் 1ஆ 2ஆ? இன்றும் ஆங்கில புத்தாண்டின் போது இவர் படத்தில் இடம்பெற்ற விஷ் யூ எ ஹாப்பி நியூ இயர் பாடல்தான் முதலாக ஒலிக்கிறது. இந்தியன் படம் பெருமளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றால் மிகையாகாது. இந்தியன் 2ஐ அடுத்து 234வது படமாக தக் லைஃப் என பெயரிடப்பட்டுள்ள படத்தில் நடிப்பதாக தெரிகிறது. உலக நாயகன் பொது வாழ்வில் ஈடுபட விரும்பி மக்கள் நீதி மய்யம் என்ற கட்சியை ஆரம்பித்து தேர்தலை சந்தித்துள்ளார். பொது வாழ்வில் ஈடுபட்டுள்ள அவர் வரும் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து வெற்றியடைய ஜெம் டிவி சார்பாக கமல்ஹாசனை வாழ்த்துகிறோம். ஹாப்பி பர்த்டே கமல் சார்.